விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக தானே இருக்கும். 6 மாதங்கள் கழித்து விமர்சிப்போம் சொன்னவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்தே விமர்சிக்கவும் தொடங்கிட்டாங்க. இந்த பாலியல் குற்றங்கள் தான் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த போதைப் பொருள். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பெரும்பாலான பகுதிகளில் 24 மணி நேரமும் மது கிடைக்கும் என்று இருந்த நிலை. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜயை பாடினார். ஆக்சுவலாக இப்போ வாங்குற 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா? அப்போ இந்த 10 ரூபா அப்போ வாங்கினீங்கன்னா இதே காரணங்களுக்காக தான் அப்போ வாங்கியிருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. விஜய் அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை மக்கள் வைத்ததுக்கு காரணமே 2500 ரூபா தருவாரு, தாலிக்கு தங்கம் திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறது மையமாக இல்லை. முழுக்க முழுக்க அவரை நம்பினது மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாகும். எதிர்கட்சிகள் அரசியல் தானே செய்வாங்க, அவியலா செய்வாங்க அப்படின்னு அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசினார். நீங்க குற்ற சமூகத்தை ஒரே நாளில் நிறுத்திட முடியாது. பட் எதிர்கட்சிகள் சொல்கிற அளவுக்கு நீங்க 20 கொலை 14 பாலியல் வன்கொடுமை. பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சார மேடைகளில் நின்று கொண்டு சிஎம் சார், ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவர் கேட்டிருக்கார். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற சம்பவங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. லஞ்சம் இங்கே கேட்டால் போர்டு இருக்கணும், டிஸ்பிளே பப்ளிக் டிஸ்பிளேல இருக்கணும், இன்னென்ன நம்பர்களை தொடர்பு கொள்ளலாம்னு இருக்கணும், ஒரு 3-4 பேர் சஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைங்கும் போது நீங்கள் சும்மா அந்த துறைக்குள்ளே இருக்கிறதுலே 4 போலீஸ் எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது உள்ள இது இருந்து எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் பாருங்கள், சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை போலீஸ் துறையில் ஒரு துறையாக வரப்போகுது. பட் அதுக்குள்ளே நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சா நீங்கள் அந்த கலாச்சாரத்தை காக்கிறது ஒரு அம்சம் சொன்னாங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாயும் பொழுது இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு நெருக்கடியாக இருக்குமா, இல்லை இந்த கவர்மெண்ட் வந்துட்டு திமுக அமைச்சர்களை பழி வாங்குதுங்கிற மாதிரி விமர்சனத்துக்கு தள்ளப்படும்? அது எப்படி நகர்ந்து போகும்? ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வந்த 1 மாதத்துக்குள்ளே கொடநாடு ஆட்களெல்லாம் நான் கைது பண்ணுவேன். 5 வருஷம் ஆட்சி ஒன்றுமே பண்ணலை. அதனால் எடுத்த உடனே எப்படி நீங்கள் உடனே திமுகவை லிங்க் பண்ணி? ஃபயர்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரங்களில் நடந்த பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள், குறிப்பாக வந்து தமிழக அமைச்சரவை கூட்டம் வந்துட்டு கூடியிருக்கு. 436 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி என்ற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது குறித்து தான் இந்த விவாதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். விவாதத்துக்குள்ளே போகலாம். முதல்ல திரு பிரியன் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக அமைச்சரவை கூட்டம் அப்படின்னோடனே இதெல்லாம் வந்துட்டு கடந்த அரசியல் காலகட்டங்களில் கடந்த ஆட்சியிலலாம் வந்து பார்த்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. அமைச்சரவை கூட்டமாக என்ன பண்ண போகிறாங்க, 436 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்களா, அது எப்படி 1 மணி நேரத்தில் ஒப்புதல் வழங்க, இது மாதிரி நிறைய விவாதங்கள் போகிறத பார்க்க முடிந்தது. இது 2021 புதுசாக ஒரு ஆட்சி அமைந்தது. அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்வராக ஆனார். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தாங்களா, ஆனால் இப்போ இதோட பேசுபொருள் அதிகமாக இருக்குங்கிறவா தான் ஃபஸ்ட்டு ஒரு வெளியிலேருந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு தோணுன விஷயம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ரெண்டாவது, நிர்வாகத்துக்கு எல்லாமே புதியவர்களாக இருக்காங்க. பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த 200 யூனிட் விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போதை மருந்து போன்ற விஷயங்கள், சிங்கப்பெண் படை, இந்த 3 தான் ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க வாக்குறுதிகள் வந்து ஒரு பெரிய பட்டியல் ஒன்று நீளமாக இருக்குது. 2500 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 6 சிலிண்டர் வரையும் ஒரு பெரிய வாக்குறுதிகள் இருக்குது. அடுத்தது பட்ஜெட் வேறு நடக்க போகுது. இந்த 436க்கு பிரேக்கப் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து 436 நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ்க்கு பிரேக்கப் என்னென்ன துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறதுக்கு இருக்காங்க. பொதுவான அடிப்படையான விஷயம் வந்து ஊழல் லஞ்சம்லாம் இருக்கக்கூடாது, நிர்வாகத்தில் வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக வெளியில் வந்தே தவிர, அப்படி தான் சிஎம் அட்வைஸ் பண்ணாருன்ற ஒரு லெவலில் வந்தே தவிர, இந்த ஒரு 20 நாளில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதை பற்றி எதிர்க்கட்சிகள் நிறைய பேசுகிறாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதமாவது கொடுத்தா தான் அவங்க எப்படி எஃபெக்டிவாக செயல்படுறாங்கன்னு பார்க்க முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதுக்கு எதிர்க்கட்சிகள் வாயை நீங்கள் பூட்டு போட முடியாது. ஏன்னா இவங்க எதிர்க்கட்சிகள், அதாவது அப்போது திமுக அரசு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் சொன்ன விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 3 வயசு சிறுமியிலேருந்து 60 வயசு முதியவர் வரை எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த ஆட்சியில் அது நடக்கும்போது அவங்க அதை ப்ராமினெண்ட்டாக எடுத்து அதை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ பட்ஜெட்டில் என்ன மாதிரி இடம்பெறணும், விஷயங்கள்லாம் இடம்பெறணும். இப்போ வெள்ளை அறிக்கை அவங்க அடுத்தது கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபினான்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பண்ண வேண்டியிருக்கு மத்திய அரசுலேருந்து வாங்குறதுக்கு. ஸோ அதனால் சட்டமன்ற கூட்டத்தொடரோட எதிர்பார்ப்பு உங்களுக்கும் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக நிறையா இருக்குது. இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலான்றதான். பட்ஜெட்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம் தான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். பல்வேறு கட்டங்கள் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகளோட வாய்ஸிங் வந்து அதிகமாக ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இதாக இருக்குது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வந்து இன்னும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்கிறது தான் அவரோட விமர்சனமாக இருக்குது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையை தெரிஞ்சுக்கணும். இல்லை, எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்னாங்க மு.க. ஸ்டாலின் அவர்களே நாங்கள் 6 மாத காலம் காத்திருப்போம், போக போக தான் விமர்சனம் செய்வோம். பட் இப்போ வந்து அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது உள்ளபடியே எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக தானே இருக்கும். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எப்பொழுதுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுங்கட்சியாக வந்துவிடக்கூடிய அதிமுக மீண்டும் வரல. அப்போ அந்த அதிமுகவின் மீதான நம்பகத்தன்மையை இழந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா வரையும் போகிறாங்க. 6 மாதங்கள் கழித்து விமர்சிப்போம்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்லேருந்தே விமர்சிக்கவும் தொடங்கிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அரசியல் தானே செய்வாங்க, அவியலாக செய்வாங்க அப்படின்னு அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினார். இப்பொழுதும் அதுதான் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து தொடர்ச்சியாக ஒரு எதிர்மறையான பிரச்சாரங்கள் அல்லது எதிர்மறையான கருத்துக்கள். சட்டம் ஒழுங்கு வந்து இன்றைக்கி நேற்று இல்லை. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே பல்வேறு பிரச்சனைகள். நீங்கள் பாலியல் விவகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக பீரியடில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விஷயத்தை சொல்லலாம். அதே மாதிரி திமுக பீரியடில் கடந்த காலங்களிலும் ஏராளமான குற்ற சம்பவங்கள் நடந்திருந்தது. லாக்அப் டெத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25க்கு அதிகமான லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. நீங்கள் குற்ற சம்பவத்தை ஒரே நாளில் நிறுத்திட முடியாது. அதற்கான அரசினுடைய மெனக்கடல் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆனால் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடனடியாக இன்னும் கொஞ்சம் தடலடியாக பண்ணலாம் அப்படிங்கிறது பொதுவான பார்வை. பட் எதிர்க்கட்சிகள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் 20 கொலை, 14 பாலியல் வன்கொடுமை அப்படிலாம் ஒரு பட்டியல் எதிர்க்கட்சிகள் வெளியிடறாங்க. இது கடந்த ஆட்சிகள்லையும் இருந்ததா, அதிமுக பிள்ளையும் இருந்ததா? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலானது. ஸோ அப்போ மற்றபடி இந்த எதிர்க்கட்சிகளுடைய இந்த விமர்சனம் என்பது எதிர்க்கட்சி என்பதனால் செய்யக்கூடிய விமர்சனமாக தான் பார்க்குறேன். ஒரு அவகாசம் கொடுக்க தான் வேண்டும். இங்கே வந்து விமர்சனங்கள் அதிகமாக இருக்குங்கிறத மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு பார்க்க முடியுது. அதே நேரம் வந்துட்டு மக்கள் மத்தியில் எப்படி ஒரு விமர்சனம் இருக்குன்னா டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறது. பட் அரசியல் கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேக அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு தான் இருக்கின்றாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? டைம் கொடுக்கணுன்றது எதுக்குன்ற கேள்வி இருக்குது. வெற்றி பெற்ற கட்சி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாகத்தான் கால அவகாசம் குறித்து பேச முடியுமே தவிர ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற சம்பவங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. அது குறித்து கேள்வி எழதான் எழும், விமர்சனங்கள் எழதான் எழும். ஏன்னா இவர் அதை கேட்டிருக்கார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சார மேடைகளில் நின்று கொண்டு சிஎம் சார், ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு இவர் கேட்டிருக்கார். எந்த ஒரு ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்த போதும் சரி, ஒரு கொலை நடைபெறாத நாளே இல்லை, ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெறாத நாளே இல்லை. இந்த பாலியல் குற்றங்கள் தான் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் நான் என்னுடைய பார்வையில் வந்து இந்த போதைப் பொருள் புழக்கத்திற்கு அதிகமாக வந்திருப்பது. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெரும்பாலான பகுதிகளில் 24 மணி நேரமும் மது கிடைக்கும் என்று இருந்த நிலை. அதை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதலில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இந்த டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் ஷுட் நாட் ஃபங்க்ஷன் பியாண்ட் இட்ஸ் டைம். முன்கூட்டியும் திறக்கக்கூடாது, பின்னாடியும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எப்போ போனாலும் மது கிடைக்கும் என்ற நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அனுமதித்திருந்தது என்பது பெரிய ஒரு குற்றச்செயல் அதிகரிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்து கூறியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இது என்ன பண்ணிட முடியும், இவங்களும் வந்துட்டு விளக்கம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நேற்று பார்க்க முடியும். நேற்று முதலமைச்சர் அறிவித்து 1 வார காலம் 10 நாள் தாமதமாயிற்றே தவிர ஆக்ஷன் ஸ்டார்டட். இப்போ சென்னையில் என்னென்ன கடை மூடினாங்கன்னு சில தகவல்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது அனுமதிக்கப்பட்ட நேரங்கள் தாண்டியோ முன்கூட்டியோ மது கிடைப்பதை நிறுத்த வேண்டும், அந்த நேரத்தையும் குறைக்க வேண்டும். சிங்கப்பெண் படை என்பது அது சம்பந்தமான ஒரு தெளிவே இல்லை என்கிறேன் நான். நீங்கள் ஒரு சிறந்த அதிகாரியை அதற்கு பொறுப்பாளராக நீங்கள் போட்டீர்கள், ஐஜியாக போட்டீர்கள். பவானீஸ்வரி மேடம் அவர்கள் மிகச்சிறந்த அதிகாரி. அவர் கீழே போட்ட எண்ணிக்கை என்ன, எவ்வளவு, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளவு, தொடங்கவே இல்லையே சார். அதுதான் திட்டமே தொடங்கல. அதை சொல்லாமல் நீங்கள் பாட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த விழாவை ஒத்தி வைக்கிறீங்க. ஏன் ஒத்தி வைக்கணும்? அது டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இரண்டாவது, நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டம் 8 7 8 அமைச்சர்கள் 8 பேர் கிட்டத்தட்ட என்னால் பெயர்களை குறிப்பிட முடியுது. அவர்கள்தான்
துறை சம்பந்தமான பணிகளை ஆய்வு செய்தார்கள், போனாங்க வந்தாங்கன்ற செய்தியே வந்திருக்கு. மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க போனாங்க ஒன்றும் காணோம். இப்போ நீங்கள் ஊழல் சம்பந்தமாக திரு ஆதவர்ஜுனா அவர்கள் கூறியிருப்பதை நான் வரவேற்கிறேன். அவர் ஓப்பனாக பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒழுங்காக ஆன் டைம் நடக்கணும். நீங்கள் குவாலிட்டி எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஆன் டைம் நடக்காததுனால என்ன ஆகும்னா பில்லு எக்ஸஸாக போகும். அவன் என்ன பண்ணுவான், முதலே கூட பொருள் வாங்கியிருந்தா கூட இப்போ தான் 2வது தடவை தேவைப்பட்டது, அதுக்கு வாங்கணும், அதில் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கமிஷன். அந்த கமிஷனே எங்களுக்கு வேணாம், பார்ட்டி ஃபண்டு வேணான்றாரு. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டு வேண்டாம் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய சிபி கையெழுத்து போடுகிறவர் அவர், நீ மந்திரிக்கு கொடுக்க வேண்டாம், இங்கே கொடு, சீப் பிளானர் கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று பார்த்தேன் நான், அது உண்மையானு தெரியல. இது பல்வேறு இடங்களில் அந்த நம்பர் இருக்கணும். வணிக வரித்துறை அலுவலகங்களில் இருக்க வேண்டும், பதிவுத்துறை அலுவலகங்களில் இருக்க வேண்டும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்க வேண்டும். லஞ்சம் இங்கே கேட்டால் போர்டு இருக்கணும், டிஸ்பிளே, பப்ளிக் டிஸ்பிளேல இருக்கணும். இன்னென்ன நம்பர்களை தொடர்பு கொள்ளலாம்னு இருக்கணும். ஒரு 3-4 பேர் சஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தால் தான் நம்பிக்கை பிறக்கும். மந்திரி வாங்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்க தப்பி தவறி. அவங்க 20 கொடுத்தாங்கப்பா, நீங்கள் ஏதோ ஒரு 5% பார்த்து கொடுங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்டாலினுக்கு போயிடும், ஏவா வேலுக்கு போயிடும். என்ன சொல்லுவாங்க, சார் உங்கள் பீரியடில் நிறைய இருந்தது சார், இப்போ கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு போயிடும். 2வது, இந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணுறதுல மிக திறமையாளரான அண்ணாமலை என்கிற நபர் களத்தில் இறங்குறார். ஆகவே ஆரம்ப இது ஒரு அறிவிப்புகள்லாம் நல்லா இருக்குது, செயல்பாட்டிற்கு வருமானால் அரசு வரவேற்பை பெறும். கடந்த ஆட்சியில் எப்போ போனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்கள் இருக்கும்போது வச்சிங்களே, ஆனால் அது எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் விளக்கம் தான் கொடுத்துட்ருக்கீங்க, எதையுமே பண்ண முடியல, நீங்களும் விளக்கம் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே முன் வச்சிருந்தார். இது யார் அமைந்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை திமுக அரசாங்கத்தால் தான் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்? டாஸ்மாக் கடைகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜயை பாடினார். ஆக்சுவலாக அது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களான்னா, இப்போ பாட்டில் 10 ரூபா வாங்குங்க, வாங்கி அதை மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டாஸ்மாக் கடையில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, அது கட்டுறது, ஏதோ ஏற்று கூலி இறக்கு கூலி, அதுக்கு தான் வாங்குறோன்னு டாஸ்மாக் எம்ப்ளாயிஸோட பிரசிடென்ட்டே சொல்கிறார். அப்போவும் அதுக்கு தான் வாங்கினாங்களா, இல்லை இப்போ மட்டும்தான் அதுக்கு வாங்குறாங்களே தெரியல. ஆனால் இப்போ டோக்கன் போட்டிருக்காங்களே, 10 ரூபா பாட்டில் ரிட்டர்ன் பண்ணால் கொடுக்கணும், ரிட்டர்ன் பண்ணால் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. பட் ஆனால் அந்த 10 ரூபா வாங்குறது இருக்குன்றது தான் உண்மை. அந்த 10 ரூபா வாங்கிட்டு அதை பாட்டிலுக்காக திருப்பி கொடுக்கணும்னா, இப்போது எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த மற்ற செலவெல்லாம் கொடுங்க, இந்த லாரியிலேருந்து இறக்குறது, ஏற்றுறது, அப்புறம் சில டாஸ்மாக் பில்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி கட்டுறது, வாடகை கட்டுறது கூட இதுலேருந்து தான் கட்டுறோன்னு அவங்க டாஸ்மாக் பிரசிடென்ட்டே சொல்கிறார். இப்போ வாங்குற 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா, அப்போ இந்த 10 ரூபா அப்போ வாங்கினீங்கன்னா இதே காரணங்களுக்காக தான் அப்போ வாங்கியிருப்பீங்க, அப்போ மட்டும் வேறு ஏதாவது பணம் வந்தது அவங்களுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்ல. ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஒன்று அப்போ வாங்கின 10 ரூபா செந்தில் பாலாஜி பேக்கெட்டு போயிருக்கணும், இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் பொய்யா இருக்கணும். எது உண்மைன்னு இதுமாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் பல கடைகளில் 10 ரூபா வாங்குறது நிற்கலைன்றது தான் முக்கியமான விஷயம். 24 மணி நேரம் மது கிடைக்கிறதுன்றது உண்மை. அது டாஸ்மாக் கடையில் விற்காது, பக்கத்தில் இருக்கிற பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாரில் விற்றுன்னு இருப்பான். காலையில் 6 மணிக்கு போனாலும் விற்பான், ராத்திரி 12 மணிக்கு போனாலும் விற்றுன்னு இருப்பான். அதை ஒடுக்கணும், அடக்கணும். ஆனால் இங்கே லோக்கல் போலீஸ் எல்லாமே கரப்டிங்க, எவ்ரிபடி கரப்ட், கீழ் லெவலில் எல்லாமே கரப்ட் தான். லோக்கலில் இருக்க இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாம் அவனுக்கு மாமூல் வாங்குவான் பாரில். அதனால் அதை அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்து வச்சுக்கோங்களேன், ஒரு அரசியல் உறுதி. இந்த லோக்கலில் இருக்கிற தாவேக்கா அவன் லஞ்சம் வாங்க மாட்டேன், பாரில் பைசா வாங்க மாட்டேன், மாமூல் வாங்க மாட்டேன்னு ஒரு உறுதியோடு இருந்தான்னா அதெல்லாம் தடுக்க முடியும். வேறு எந்த கட்சியுமே பண்ண முடியாது. அதாவது லஞ்சம் ஊழல்ங்கிறத கம்ப்ளீட்டாக இங்கே இது நடைமுறைக்கு சாத்தியமானு தான் கேட்கணும். இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்க. அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் சரி, வேறு பல பட்டா வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு பட்டா ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்கிறான். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு நேற்று கூட இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு சொல்கிறார், ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த விஓ எங்களை கூப்பிட்றாரு, நேராக வாங்கன்னு சொல்கிறாரு. நேராக போனால் அவர் சில காரணங்கள் சொல்கிறார். இல்லை சார் இதில் கொஞ்சம் பட்டா சிட்டா ஏதோ சர்வே நம்பரில் ப்ராப்ளம்லாம் இருக்குது, பார்த்து ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். சரிங்க நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன் ஆரம்பித்த பிறகு தான் சரிங்க ஒரு 1 மந்தில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று நடந்த விஷயம். அதனால் இது கீழே நடக்கிறது. இதெல்லாம் நடக்காதான் இதுக்கு நான் விஜய் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இது. அதுதான் அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு நான் போய் விஜய் தான் தவறு, போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது எதுக்கு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அது சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுற இடம். அது போலீஸுடைய செயல்பாடுகள் தான் ஒரு அரசாங்கத்தோட இந்த ஃபேஸை அவங்களுடைய தோற்றத்தை மாற்றுது. அவங்க நல்லா கவர்ன் பண்ணுறாங்களா, மோசமாக கவர்ன் பண்ணுறாங்களா. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸ் வச்சுக்கோங்க, பாலியல் வன்கொடுமை. அதில் அந்த பிடிபட்ட ஞானசேகரன் ஒரு டிஎம்கே காரனாக போயிட்டான்.
அவன் யாரையோ ஒருத்தரை காப்பாற்ற பார்த்தான், அவருக்கு பின்னாடி அவரை யாரோ காப்பாற்ற பார்த்தான்னு ஒரு விஷயம் வரும்போது தான் அது கட்சி சாயம் பெறதை நம்ம பார்க்குறோம். சாருன்னு ஒரு விஷயத்த மறுபடியும் பேசுகிறாங்க. அப்போது அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம், அவனுக்கு 3 மாதத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் ஜெயிலில் இருக்கான்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு பார்ட்டி அது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் கட்சியோட பேர் கெடுது, இந்த பேச்சுக்கள் அதிகமாகுது. அதே சமயம் இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் 2 தாவேக்கா ஆட்கள் ஒரு பொண்ணை கடத்தியுமே பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அந்த 2 பேருக்கு இவங்க என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க ஃப்யூச்சர்லன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி. ஏன்னா கட்சிக்காரன் 2 பேர் ஒரு பெண்ணை கடத்தின்னு போயிட்டு ராமநாதபுரத்தில் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, 2 பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வரையில் அவங்க தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கட்சிக்காரங்க இந்த கிரைமில் சம்மந்தப்படும் போது தான் இந்த பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் அது இன்னும் பூதாகாரமாக கிளம்புறதை நம்ம பார்க்குறோம். அதர்வைஸ் க்ரோயிங் சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது வந்து தவிர்க்க முடியாது. எப்படி லஞ்சத்தை தவிர்க்க முடியாதோ அந்த மாதிரி குற்றங்களை தவிர்க்க முடியாது. ஒரு 6-7 மாதம் ஆகும். இதெல்லாம் புதுசாக வந்த உடனே நமக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். இதுவே நிரந்தரமாக ஆமாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. கள்ளச்சாராய விற்பனை அப்போது எம்ஜிஆர் வந்து அவரே ஸ்டேட்மெண்ட் விட்டார். கள்ளச்சாராய விற்பனை, இந்த விற்பனை பற்றி தெரிய வந்தால் அந்த வட்டார அந்த தாலுகா காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தார். அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதுக்கு என்ன சொல்கிறது, ஃபிக்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை திரு விஜய் அவர்கள் செய்ய முடியும். செய்தால் இதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு குறைவதற்கும் கட்டுப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ வந்து அது நம்ம மேலோட்டமாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோங்கிறத பார்க்க முடியாது. இன்னும் டீப் டவுனாக தாவேக்கா அரசு எப்படி செயல்பட போகுதுங்கிற எதிர்பார்ப்பு வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒரு 6 மாதம் கழித்து தான் அதை வந்துட்டு பார்க்க முடியுமா, இல்லை இந்த 6 மாதம் இடைவெளியிலே நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிருமா, இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்துட்டு அது எதிரொலிக்குமா, அது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்லை, நிச்சயமாக சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அது எதிரொலிக்கும். அந்த ஆட்சியினுடைய திசை எப்படி போக போகுது, மக்களுக்கான திட்டங்கள் என்ன, எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ சாரவெல்லாம் பேசியது மாதிரி கிட்டத்தட்ட அந்த டாஸ்மாக் தொடர்பான அந்த குற்றங்கள் இருக்குல்ல, அந்த கிட்டத்தட்ட கஞ்சா போதைப்பொருள், இதை ஒழித்தாலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நிம்மதி வந்துடும். விஜய் அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை மக்கள் வைத்ததுக்கு காரணமே, நான் களத்தை பார்த்த அனுபவத்தில் 2500 ரூபா தருவார், தாலிக்கு தங்கம் திரும்பி வரப்போகுது, அல்லது வேறு வேறு திட்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது மையமாக இல்லை. முழுக்க அவரை நம்பினது மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாகும். ஏன்னா உங்களுக்கு விளாத்திக்குளம் சம்பவம் நினைவில் இருக்கும், போன ஆட்சியோட இறுதியில் நடந்தது. அந்த சம்பவத்தை விஜய் அவர்கள் பேசினாங்க. பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார், ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்கூடிய பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர முடியல இந்த மாநிலத்தில் அப்படின்னு கண்கள் சிவக்க அவர் பேசின அந்த காட்சிகள் வந்து அந்த கிரவுண்டில் அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எமோஷனலை க்ரியேட் பண்ணுச்சு. இங்கே விஜய் அவர்களோட வெற்றிக்கு இப்போ அதிமுகவோட தோல்விக்கும் அதுதான் காரணம். கிட்டத்தட்ட அவங்க வந்து எமோஷனல் கனெக்ட் இல்லை மக்களோட. அப்போ அந்த மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, முதல்ல சட்டம் ஒழுங்கை சரி பண்ணும். ஏன்னா மற்ற துறைகளாவது வெவ்வேறு அமைச்சர்கள் வச்சுருக்காங்க, இந்த முதல்வரே நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய துறை. அப்போ நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்கை அவர் சரி பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட அதுதான் இந்த பட்ஜெட்லையும் பெரிய நிதிகளை அவர்கள் ஒதுக்க வேண்டி வரும். ஏன்னா இப்போ சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைங்கும்போது நீங்கள் வந்து அதற்கு புதிய நிறைய ஆட்களை நீங்கள் பணி அமர்த்தணும். இப்போ நீங்கள் சும்மா அந்த துறைக்குள்ளே இருக்கிறதுலே 4 போலீஸ் எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது உள்ள இது இருந்து எடுத்துக்கிறது இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏற்கனவே சாதித்த பெண்களை, அத்லெட்டிக்கில் நிறைய சாம்பியன் ஆனவங்க, இந்த மாதிரி கராத்தே இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சவங்க, பாரம்பரிய கலைகள் சொல்லலாம், சிலம்பமாக தெரிந்தவங்களாக இருக்கலாம், பாரம்பரிய கலைகளில் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த பெண்களாக இருக்கலாம். கிட்டத்தட்ட அது மாதிரியான நபர்கள் எடுக்கும்போது மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நீங்கள் பாருங்கள், சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை போலீஸ் துறையில் ஒரு துறையாக வரப்போகுது. பட் அதுக்குள்ளே நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சா நீங்கள் அந்த கலாச்சாரத்தை காக்கிறது ஒரு அம்சம் சொன்னாங்க. நீங்கள் 2500 ரூபா அதுக்கு தான் மக்கள் வாக்களித்திருப்பாங்கன்னா, நான் களத்தை பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன், மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பார். பட் மக்கள்கிட்ட அதை மீறின ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பணம் பொருள் இதையெல்லாம் தாண்டின ஒரு எதிர்பார்ப்பாக முதல்ல லா அண்ட் ஆர்டர், அது வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நான் அன்று முதல் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த நாள் முதல் சொல்கிறேன், இது தலையில் வைத்திருக்கிறது வெறும் கிரீடம் இல்லை, முள் கிரீடம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ரமேஷ் சார் அவர்கள் குறிப்பிட்டது போலும், பிரியன் சார் சொன்னது போலும், டெய்லியுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத நாளே இருக்காது. லா அண்ட் ஆர்டர் குற்றங்கள் இல்லாத ஒரு அரசாக இருந்துருச்சுனாலே மக்கள் நிம்மதி அடைஞ்சிடும். நான் தான் சொன்னேன், 2021 சொன்ன மகளிருக்கு 1000 ரூபாய் மக்களுக்கு கிடைத்தது 2023 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளுக்கு தான் கிடைத்தது. ஸோ நலத்திட்டங்களுக்கு மக்கள் காத்திருப்பாங்க. பட் அந்த உயிர் நாடி அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டர் தான். அதுக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரொம்ப முக்கியமான, நீங்கள் ஒன்றுமே இல்லை மேடம், தமிழ்நாடு முழுவதும் சிசிடிவி கேமரா. இங்கே கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியிலையும் சரி, அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியிலையும் சரி, எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, சின்ன கோயில், ஒரு அம்மன் கோயில், ரொம்ப சிறிய அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை போலீஸ்காரங்க வருவாங்க. ஒரு சிசிடிவி கேமரா வைங்களேன், உங்கள் கோயிலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கோயிலுக்கு மட்டுமில்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் சிசிடிவியில் வந்து பார்த்துக்கும். அது என்னென்னு விசாரித்தா தான் தெரியுது,
அந்த சிசிடிவி கேமரா வச்சு அந்த வழியாக யாராவது ஒரு அக்யூஸ்டு போனால் அவங்களுக்கு முதல்ல யூஸாக இருக்கும். எங்கள் ஊர் கோயிலில் அம்மனோட மொத்த சொத்து எவ்வளோன்னா அந்த சிசிடிவி கேமரா வைக்கிறத விட 4/4 பங்கு தான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட அந்த சாமிக்கு உண்டியல்லையே மொத்தமே 500 ரூபா தானே விழும், ஒரு வருஷம் பூரா சேர்த்து அது கேட்க சிசிடிவினோடனே அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, இல்லை நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், எல்லா ஊர்லேயும் இந்த ஏரியாவில் கோயில் அங்கே எங்கேன்னு சிசிடிவி வச்சு இதையெல்லாம் அரசு நிதியில் வைக்கணுங்கிறேன். நீங்கள் வந்து அரசு வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிசிடிவி கேமரா தமிழகம் முழுவதும் இல்லாத ஏரியா இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் அமைச்சரவையில் கள்ளச்சாராயத்துக்கு சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எத்தனை குற்ற வழக்குகள் இந்த மாதத்தில் போடுங்க. முன் ரவுடிகளை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பெரும்பாலான அக்யூஸ்ட் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன் குற்றவாளிகளாக இருக்காங்க. அந்த முன் குற்றவாளிகள் கூட பின்தொடரலையே. உங்களுக்கு விளாத்துக்குள்ள சம்பவம் அதுக்கு உதாரணம் தான். நான் வந்து பார்த்த வரைக்கும் செய்திகள் வாலியாக வந்து நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தா முன் குற்றவாளிகளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, இது போன்ற விஷயங்களை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு பொறுப்பு டிஜிபி தான் இருந்தாங்க, டிஜிபியை வந்துட்டு இப்போ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் குற்றச்சாட்டுகளை வாங்கி தவிர்க்க முடியலங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இன்னும் டைம் எடுத்துக்குவாங்களா, எடுத்துக்கணுமா, இல்லை டே பை டே ஆக்டிவிட்டி? ஏன்னா ஆராசா என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட வாக்குறுதியில் நிறைவேற்றி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, உங்கள் கவர்னன்ஸை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், ஆனால் இதெல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், இதில் நாங்கள் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் குறை சொல்லுவோம் அப்படின்னு ஆராசா அவர்கள் விமர்சனமாக வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இது வந்து அவருடைய எதிர்க்கட்சி அரசியல் என்பதனால விமர்சனமாகத்தான் சொல்கிறாங்க. அதில் அவர் விமர்சிக்கிறதுலையும் தவறு இல்லை, அதான் நான் சொன்னேன். ஆனால் அதை விட முக்கியமாக இந்த கவர்மெண்ட் வந்தவுடனே நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறைக்கான பொறுப்பான அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லை, ஒரு செங்கல் சூளையில் சென்று கிட்டத்தட்ட லஞ்சம் கேட்டார் என்பதற்காக தாவேக்கா நிர்வாகி நீக்கப்பட்டார். இங்கே திமுக ஆட்சிகளில் வந்து அதெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடியதான். உடனடியான ரியாக்ஷன் இருந்தது. நீங்கள் வந்து அவர் நீக்கப்பட்டதாக இருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த சார் சொன்ன மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட 2 பேர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. அந்த 2 பேரும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. எனக்கு எங்கே பிரச்சனைன்னு தோணுதுன்னா, நீங்கள் தூய சக்தி அதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏன்னா பால் மாதிரி, ஏன்னா அரசியலோடு தொடர்பு இல்லாதவங்க ஜெயிக்கிறவங்க எல்லாரும் ஒரு பால் மாதிரி, ஒரு பாலை வந்து நம்மளாம் நினைத்தாதான் அது கெட்டு போகும், இது தூய்மையான பால் அவங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அதான் சொல்கிறேன், அமைச்சரவையிலேயே செங்கோட்டையன் அவர்களை தாண்டி வேறு யாரும் அனுபவசாலிகள் இல்லை. இங்கே எங்கே பிரச்சனைனா, இந்த அதிமுகவிலேருந்து வந்து இணைகிறாங்கல்ல, இப்படி அபரிவிதமாக வந்து இணையக்கூடிய எண்ணிக்கையில் உள்ளூர் மாவட்டங்களில் இதுவரைக்கும் அந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுக்கெல்லாம் ஆட்படாத நபர்கள்லாம் இவர்களை மாதிரி பல பேர் போகிறப்ப அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரப்போது, அடுத்தடுத்து பெரிய விஷயங்கள் இருக்க போது. ஏன்னா நீங்கள் வந்து இதற்கு முன்பு எதுக்கெல்லாம் செலவானதோ அந்த செலவு எல்லாமே இல்லாமலே இந்த முறை வென்றிருக்காங்க. நீங்கள் கடந்த கால வெற்றிகள் என்பது எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு பணம் கொடுத்ததாக இருக்கலாம், வேறு வகைகளில் செலவு செய்ததாக இருக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்கும், அந்த அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்துலேருந்து எல்லா விஷயத்துக்கும் போய் அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து தான், இந்து கிறிஸ்தவர் இஸ்லாம் எல்லாரையும் சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் போய் இருந்து தான் ஒரு பெரிய நிதியை செலவு பண்ணி தான் முதலீடு பண்ணியிருக்காங்க, முதலீடை அறுவடை செய்வாங்க. ஆனால் இந்த முறை முதலீடுன்னு எதுவுமே இல்லை. முதலீடு விஜய் அவர்களுடைய முகம், முதலீடு அவர்களுடைய கடந்த கால உழைப்பு, அவ்வளோதான். வெற்றி சாத்தியமாக இருக்குது. பட் இப்படி திமுகவிலேருந்து படையெடுப்பவர்களால் அவர்கள் எப்படி ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி. அதாவது வந்து மின்சாரத்துறையில் வந்துட்டு முக்கியமான ஹார்ட் டிஸ்க்கள் வந்து காண போனது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக இங்கே வைக்கப்பட்டது. அப்போ என்னென்னா அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்பதுரை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை காப்பாற்றுவதற்காக இது நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கலாங்கிறது ஒரு கட்டம் இருந்தாலும், தனிப்படை அமைத்து சில பேரை வந்து கைது பண்ணதாக சொல்கிறாங்க, இன்னும் சில பேரை வந்து தேடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, பெங்களூரில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க, ஹார்ட் டிஸ்க்குகள் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் டோட்டலாக? ஹார்ட் டிஸ்க்குகள் திருடு போய் அதை கைப்பற்றுகிறார்கள். இப்போ இல்லை பாதி தான் கிடச்சிருக்கு, எது வேணால் இருக்கலாம். ஃபைல்ஸ் இருக்குது, வெறும் டிஸ்கில் மட்டும் இருக்காது, ஃபைல்ஸ் மூவ் ஆகி ரொட்டேட் ஆகி சைன் ஆகி அந்த கோப்புகள் இருக்கின்றன என்று என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் தான் சேர்மன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவர் சொல்லியிருக்கிறார். அது வந்து பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக அந்த செய்தி பெரிதாக வரவில்லை. சும்மா பெரிய மேஜர் கான்ட்ராக்ட்ஸு மேஜர் பர்ச்சேஸ் எல்லாம் ஃபைல்ஸ் இல்லாமல் போகவே போகாது, வெறும் டிஸ்கில் மட்டும் சேவ் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த திருட்டு யாரை காப்பாற்றுவதற்கு நடந்திருக்கிறது என்பது முழுமையான புலன் விசாரணைக்கு பிறகு நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வரும். இன்னொன்று, இது சம்பந்தமான சீரியஸான குற்றச்சாட்டுக்கள், சிபிஐ விசாரணை கோரல், இதெல்லாம் அந்த ஏற்கனவே அதெல்லாம் வந்து அண்டர் ஸ்கேனர். இது சம்பந்தமான தேர் வேர் சீரியஸ் அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரீவியஸ் டிஎம்கே ஆஸ் வெல் அஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து யாரையும் காப்பாற்றுகிற முயற்சி தாவேகாவுக்கு பெருமை சேர்க்காது. இவங்க வந்து தே செட் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ், வெளிப்படையான நிர்வாகம், க்ளீன் கவர்னன்ஸ், இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. ஆகவே நாங்கள் பார்த்தோம்,
பார்த்தா டிஸ்கெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆகவே அமைச்சர் நிர்மல்குமாருடைய ரெஸ்பான்ஸ் இஸ் எ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார், யாரையும் நாங்கள் தப்ப விட மாட்டோம், இது நீர்த்து போக முடியாது. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வந்த உடனே நிர்மல்குமார் அந்த கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நிறைய வந்திருக்கிறது, நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. அவர் ஒரு அதிகார மையமாக இயங்கி வந்தார் என்ற பேச்சு பலமாக இருந்தது. இது சம்பந்தமான விசாரணைகள் வெளிப்படையாக நடைபெற வேண்டும். தேவைப்பட்டால் இதை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ விசாரித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதுதான் என்னுடைய பார்வை. திரு நேரு அவர்கள், KN நேரு அவர்களுடைய அந்த வழக்குக்கு வந்துட்டு சைன் போட்டிருக்காரு, ஒப்புதல் வச்சிருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து 23ஆம் தேதி வரைக்கும் எந்த விஷயத்தையும் எடுக்கக்கூடாது, அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, தடை போட்டிருக்காங்க. பட் இந்த சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதா, ஏன்னா லாஸ்டே நாங்கள் வந்து இந்த விவாதத்தில் பேசும்பொழுது அவர் சைன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சைன் பண்ணாமல் இருக்க முடியாது, அவர் யாரையும் அவர் காப்பாற்ற முடியாது. அவர் போலீஸ் கமிஷனராகவோ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாகவோ எந்த பதவியில் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை 2 முறை நோட்டீஸ் அனுப்பிவிட்டது. அமலாக்கத்துறை பழைய டிஜிபிக்கு 23 பக்க கடிதங்களை பல ஆவணங்களுடன், சான்றாவணங்களுடன் இணைத்து அனுப்பியது. ஃபார்மர் டிஜிபி வாஸ் சிட்டிங் ஆன் இட், ஆன் தி லெட்டர். அது முறையற்ற செயல் அவர் செய்தது. யாரையோ காப்பாற்றுவதற்கு அவர் அப்படி செயல்பட்டாரா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுந்தது. ஆகவே திரு அருண் அவர்களுடைய நியமனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நான் எதுவும் கூற விரும்பவில்லை. ஆனால் அது குறித்த கேள்விகள் தாவேகாவை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரி என்று பேசியது வேறு யாரும் அல்ல, திரு ஆதவ அர்ஜுனா. அவர்தான் சொன்னார், திரு விஜய் அவர்களுடைய கூட்டத்தில், சென்னை பிரச்சார கூட்டத்தில், கரூர் சம்பவம் போல ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதற்காகவே பயண திட்டத்தை, ரூட்டை எல்லாம் மாற்றுகிறார் என்று அவரால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரி இந்த ஆட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வருகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று இயல்பாக கேள்வி எழத்தான் செய்யும். ஸோ இது எப்படி நகரும்? இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாயும் பொழுது இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு நெருக்கடியாக இருக்குமா, இல்லை இந்த கவர்மெண்ட் வந்துட்டு திமுக அமைச்சர்களை பழி வாங்குதுங்கிற மாதிரி விமர்சனத்துக்கு தள்ளப்படுமா? அது எப்படி நகர்ந்து போகும்? ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஸ்டாலின் என்ன சொன்னார், ஆட்சிக்கு வந்த 1 மாதத்துக்குள்ளே கொடநாடு ஆட்களெல்லாம் நான் கைது பண்ணுவேன்னார். 5 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே பண்ணலை. அது தவிர 8 அதிமுக அமைச்சர்கள் மேலே இதே டிவிஎஸ்சியில் எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் வந்து பல விஷயங்களில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இன்னும் கவர்னரோட பர்மிஷன் வரதுனால ப்ராசிக்யூஷன் நடக்க முடியாதபடி இருக்குது. சில விஷயத்தில் வந்திருக்கு, அது நடந்துட்டுருக்கு. ஆனால் கொடநாடு விஷயத்தில் வந்து நடக்கலை. அப்போது நம்ம ஒரு கேள்வி திருப்பி கேட்கலாம் என்பதுவரைட்ட. அப்போ ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்காத காரணம் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா? அதனால தான் எடுக்கலையா? அதனால் எடுத்த உடனே எப்படி நீங்கள் உடனே திமுகவை லிங்க் பண்ணி கேள்வி கேட்குறது சரியில்லை. அப்போ ஸ்டாலின் பண்ணதும் தப்பு தான், அவர் நடவடிக்கை எடுக்காதது ஒரு தவறு. இப்போ வந்து விஜய் கவர்மெண்ட்டுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. அது வந்து இவங்க நிர்வாகத்துக்கே புதுசாக இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, ரமேஷ் சொன்ன மாதிரி அந்த அதிகாரி இருக்கார்ல ராதாகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு அன்இம்பீச்சபிள் ரெக்கார்டு உள்ளவர். ஆக்சுவலாக அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்லவே முடியாது. நேர்மையான அதிகாரிகளில் ஒருத்தர் ராதாகிருஷ்ணன், அவர் அங்கே இருக்கார். அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த ஃபைல்ஸில் எல்லா விதமான டிவிஷன்ஸும் எடுத்துருப்பாங்க. எல்லாம் ஹார்ட் காப்பிலாம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க்கு தான் காணாமல் போச்சு, ஹார்ட் காப்பி ஃபைல்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால் ஃபைல்ஸில் வந்து ஒரு முடிவு எடுக்காத எந்த ஒரு எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணியிருப்பாங்களே தவிர ஃபைல்ஸ் இருக்க தான் செய்யும். எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த கேள்வி கேட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆட்சியில் அமர்றதுக்கு முன்னாடி கொடநாடு வழக்காக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களுடைய மர்ம மரணம் அப்படின்னு அதையுமே கோட் பண்ணி தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அது எதுலையுமே அது முன்னாள் அமைச்சர்கள் மேலே நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வழக்கு தொடுப்போம், விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே தான் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. பட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படிங்கும்போது இது அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இப்படி தான் வந்துட்டு பேசிப்பாங்க. ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அப்படியே எடுத்துக்கலாமா சார் நம்ம? இல்லை, அதாவது அதிமுக ஆட்சியில் போட்ட பல வழக்குகள் வந்து திமுக ஆட்சியில் வந்து அந்த அதிமுக அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம். 2011-14 காலகட்டத்தில் போடப்பட்ட கேஸ் கூட தீர்ப்புகள்லாம் வந்தது, பொன்முடி கேஸெல்லாம் வந்து நினைக்கிறேன். ஸோ அது மாதிரிலாம் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், கடந்த காலத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சியில் அவர் சொன்னபடி நடவடிக்கைகள் எடுக்கலைன்றது தான் முக்கியமான விஷயம். இதை வந்து நான் பல முறை பல சேனல்ஸில் பேசும்போது சொல்லியிருக்கேன். ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை கொடநாடு விஷயத்தில், ஏன் வந்து டிவிஎஸ்சியில் கேஸ் இருக்குது அதை ஏன் பர்சியூ பண்ணாதிருக்கீங்க, இதுக்கெல்லாம் வந்து இது ஸ்டாலின் கவர்மெண்ட்லேருந்து ஒரு விதமான பதிலும் வந்தது கிடையாது.
அப்போ வந்து இயல்பாகவே ஒரு நமக்கு சந்தேகம் எப்படி போகும்னா, எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஸ்டாலினுக்கு இருக்கிறதோட ஸ்டாலினை சுற்றி இருக்கிறவங்க யாராவது அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படியே நான் பேசியிருக்கேன். அதனால் இப்போ வந்து ஹாலிடிக்ஸ் காண போன விஷயத்தில் வந்து இமிடியேட்டாக அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் சொல்கிற ஊழல் வழக்கு 2 விதமான ஊழல் வழக்கு இருக்குது நேருவை பற்றி. ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்க்கு அவர் வாங்கின பைசா, இன்னொன்று வந்து டெண்டர் விஷயம். 2 விஷயம் இருக்குது. 2த்துக்குமே என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அன்லஸ் டிவிஎஸ்சி கேஸ் பதிவு பண்ணாலே தவிர அவங்க உள்ளே வர முடியாது. போன திமுக ஆட்சி அதையே டிலே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பிரைமா பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், பிரைமா பேசி இருந்தால் போடுவோம்னாங்க. கடைசியில் கோர்ட்டு சொல்லி கடைசியில் போட வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது தான் ஆட்சி போனதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கமிஷனர் வந்து அதை போட்டிருக்கார். இந்த கமிஷனருக்கு என்ன சங்கடம்னா, இவர் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, டிஎம்கே ஆள் அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. இவர் தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அதனால் வந்தவொடனே நமக்கு எதுக்கு முதல்ல இந்த வேலையை செஞ்சுட்டா பாரபட்சம் இல்லாமல் செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும்ட்டு அப்படி கூட பண்ணியிருக்கலாம். அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தம் மேலே உள்ள கெட்ட பேரை காப்பாற்றிக்கணும். ஏற்கனவே கோர்ட்டில் கெட்ட பேர் வாங்கிட்டார். கோர்ட்டில் அவரை கூப்பிட்டு அவரோட வேலையை அதை செய்யணுங்கிற மாதிரி தானே இது. இல்லைங்க, அவர் மேலேயே அவரை பொறுத்தப்பட்டு அவர் என்ன சொல்கிறார், என்னோட 28 வருஷம் சர்வீஸில் என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது, நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்துக்கோங்கன்றார். ஆனாலுமே போன 5 வருஷம் ஆட்சியில் அவர் மேலே ஒரு சில விழுந்தது, முதிரை விழுந்தது, திமுகன்ற ஒரு முதிரை விழுந்தது. அதுலேருந்து அவர் காப்பாற்றிக்கணுன்றது மட்டும் இல்லை, அவர் நியாயமாகவே இயல்பாகவே இந்த வேலையை வந்து ஒரு பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் பதில் சொல்லி ஆகணும்ல, கோர்ட்டில் பதில் சொல்லி ஆகணும்ல. விஜய் கவர்மெண்ட் வந்து இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் இருக்குங்க, நாளைக்கு கோர்ட்டு கேட்குறாங்க உங்கள் ஸ்டாண்ட் என்னன்ட்டு. இன்றைக்கி நிர்மல்குமார் சொல்கிறார், 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ என்ன நிலைமை இருந்ததோ, மக்கள் எப்படி அமைதியாக இருந்தாங்களோ அந்த நிலைமையை தான் எங்கள் ஸ்டாண்ட் அப்படின்ட்டார். அது இன்றைக்கி முக்கியமான ஸ்டாண்ட் அவர் சொன்னது. இந்த கவர்மெண்ட், விஜய் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு திமுகவை பார்த்து இது பண்ண, அவங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு நேரடியாக ஒரு பொலிட்டிக்கலாக சொல்லும் பொழுது, அந்த திமுக வந்து அவங்க வந்து தவறு பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக சட்டத்தின் முன் நிற்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து டிவி கேட்ட இருக்குல்ல. அதில் அவங்க எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிடலாம் வச்சுக்கோங்களேன். திமுக பேர் எப்படி கெட்டுதோ அதே மாதிரி அவங்க பேரும் கெடும். இல்லை, அதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த அரசுக்கு நீங்கள் வந்து எந்த மின்சாரத்துறையை பொறுத்த மட்டும் குற்றச்சாட்டுகள் திமுக அதிமுக 2 பேருடைய பீரியட்லேயும் ரொட்டேட் ஆகிருக்கு. அதே போல் ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் விஜய் அவர்களுக்கு 2 பேரை பற்றியும் சமமான பார்வை தான் இருக்குது. ஒருத்தரை பற்றி கடுமையாக பேசியிருக்காரு, இன்னொருத்தரை பற்றி ஓரளவு தான் பொருட்படுத்தாமல் பேசியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகியிருக்குன்னா, நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது உங்கள் நடவடிக்கை ஷுட் பி சீன் ஆஸ் அ ஃபேர் ஆக்ஷன். நீங்கள் வந்து ஒரு தரப்பு மீது மட்டும் நடவடிக்கை இருந்தால் அதுவே என்னை தொடர் நடவடிக்கை இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா எல்லா இடங்களிலும் வழக்குகளை ஊற்றி மூடுவதற்கு அல்லது அதை டைலூட் பண்ணுவதற்கு எல்லா இடங்களிலும் செல்வாக்கானவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த அமைச்சரவையில் இருப்பவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள், முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய சிஎம் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இதெல்லாம் கடந்த காலத்தில் நாங்கள் எங்களை போன்றவர்கள் பார்த்த காட்சிகள். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸுடைய இன்ஃப்ளூயன்ஸை திரு விஜயால் தடுக்க முடியுமா, தடுப்பாரா, அது கவனிக்கப்படும். அதே போல் அதிமுகவினுடைய ஒரு பகுதியினருடைய ஆதரவை நீங்கள் தேடி போய் பெற்றுக்கொண்டீர்கள் அல்லது பெற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்தீர்கள். ஆகவே அந்த பேக்ரவுண்டிலும் இவருடைய நடவடிக்கை என்பது பார்க்கப்படும். இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி.